புத்திசாலி விவசாயி. முன்னொரு காலத்தில் வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பமுள்ள ஒரு பணக்கார சக்தி வாய்ந்த மன்னர் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் வெளியே குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தபோது ஒரு ஏழை விவசாயி விறகு வெட்டிக்கொண்டு கடினமாக உழைப்பதைக் கண்டார். மன்னர் தனது குதிரையை நிறுத்தி அந்த விவசாயியை அழைத்தார். நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாய்? 4 ஷில்லிங் மாட்சிமை பொருந்தியவரே என்று விவசாயி பதிலளித்தார். உன் பணத்தை வைத்து நீ என்ன செய்கிறாய் என்று மன்னர் கேட்டார். சரி, முதல் ஷில்லிங்கை நான் சாப்பிடுகிறேன் என்று அந்த மனிதன் பதிலளித்தான். 2வது வட்டிக்காக வைக்கிறேன், 3வது திருப்பிக் கொடுக்கிறேன், 4வது தூக்கி எறிகிறேன். அந்த மனிதனின் விசித்திரமான வார்த்தைகளால் மன்னர் குழப்பமடைந்தார். விளக்கமளிக்குமாறு மன்னர் விவசாயியிடம் கேட்டார். முதல் ஷில்லிங்கால் நான் சாப்பிட உணவு வாங்குகிறேன் என்று அந்த மனிதன் சொன்னான். 2வது ஷில்லிங்கை என் குழந்தைகளுக்கு உணவளிக்க பயன்படுத்துகிறேன். நான் வேலை செய்ய முடியாத அளவுக்கு வயதாகும்போது அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள். 3வது என் தந்தையின் கருணைக்காக அவருக்கு திருப்பித் தருகிறேன். 4வது ஐயோ என் மனைவிக்கு கொடுக்கிறேன். என் எண்ணப்படி அது நல்ல பணத்தை வீணாக்குவதாகும். மன்னர் ஒப்புதலாக தலையசைத்தார். என் முகத்தை 100 முறை பார்க்கும் வரை நீ எனக்கு சொன்னதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளிப்பாயா? விவசாயி ஒப்புக்கொண்டான். மன்னர் குதிரையில் புறப்பட்டு சென்றார். விவசாயி தனது வேலைக்கு திரும்பினார். அரசவையில் மன்னர் தனது மந்திரிகளிடம் இந்த புதிரை சொன்னார். ஒரு விவசாயி 4 ஷில்லிங் சம்பாதிக்கிறான். முதல் ஷில்லிங்கை சாப்பிடுகிறான், 2வது வட்டிக்காக வைக்கிறான், 3வது திருப்பிக் கொடுக்கிறான், 4வது தூக்கி எறிகிறான். மந்திரிகளில் எவராலும் பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தந்திரமான மந்திரி அன்றைய ஆரம்பத்தில் மன்னர் ஒரு விவசாயியுடன் பேசுவதை பார்த்தது நினைவுக்கு வந்தது. அந்த தந்திரமான மந்திரி வயலுக்கு சென்று விவசாயியிடம் பதிலை கேட்டார். ஆனால் விவசாயி மறுத்து, மன்னரின் முகத்தை 100 முறை பார்க்கும் வரை நீ எனக்குச் சொன்னதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளேன் என்றார். மந்திரி தந்திரமாக புன்னகைத்து ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை வெளியே எடுத்தார். மன்னரின் தலை பொறிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நாணயத்தையும் அவர் விவசாயிக்கு காட்டினார். 100 நாணயங்கள் காட்டப்பட்ட பிறகு விவசாயி, நான் இப்போது மன்னரின் முகத்தை 100 முறை பார்த்துவிட்டேன். நான் உங்களுக்கு பதிலை கூறலாம் என்றார். மகிழ்ச்சியடைந்த மந்திரி அவனுக்கு அனைத்து நாணயங்களையும் கொடுத்தார். மந்திரி அரண்மனைக்கு விரைந்து சென்று புதிரின் பதிலை பெருமையுடன் மன்னரிடம் கூறினார். ஆனால் மன்னர் கோபமடைந்தார். பதிலை அறிந்த ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதியளித்தான். மன்னர் விவசாயியை அழைத்தார். பதிலை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று நீ வாக்குறுதி அளிக்கவில்லையா என்று அவர் கடுமையாக கேட்டார். ஆம், மாட்சிமை பொருந்தியவரே என்று விவசாயி பதிலளித்தார். ஆனால் உங்கள் மந்திரி உங்கள் முகத்தை 100 முறை எனக்கு காட்டினார். அவர் தங்க நாணயங்கள் பையை வெளிப்படுத்தினார். மன்னர் சிரித்து விவசாயியின் புத்திசாலித்தனத்திற்காக அவனுக்கு வெகுமதி அளித்தார். நீதி. தோற்றத்திற்கு அப்பாற்பட்டு சிந்திப்பவர்களுக்கே ஞானம் சொந்தம்.